QT ஸ்பீச் ஆன்லைன் தெரபிக்கு வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்டோட டீம் ஒர்க்கா நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுப்போம். அதனால நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வர குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து நம்ம ஏர்லியா வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தப்ப அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி பிஹேவியர் தெரபிஸ்ட் வந்து இந்த பிஹேவியரல் இஷ்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி ADHD இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பீச் தெரப்பியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து அவங்க வந்து வேர்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அந்த வர குழந்தைங்க எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள 2 இயர்ஸ்க்குள்ளார வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளாட்டி வந்து மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். அந்த மாதிரி வந்து ஏர்லியாக வந்து ஜாயின் பண்ணி ஏர்லியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நிறைய குழந்தைங்க வந்து இப்போ வந்து நார்மல் ஸ்கூல் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து QT ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. வரைக்கும் நம்ம வந்து 3 சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து 4th சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. இந்த பையனுக்கு வந்து நம்ம இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோட எவாலுவேஷன் பண்ணதில் வந்து மாடரேட் லெவல் ஆஃப் IQ இருந்துச்சு. ஸோ இதோட கோமார்பிடா வந்து ஆட்டிசம் ஃபீச்சர்ஸும் ADHDக்கான ஃபீச்சர்ஸும் வந்து இருந்துச்சு இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ வந்து இந்த குழந்தை வரும்போது வந்து எப்படி இவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, இவனால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் ரொம்ப வந்து கன்சர்னா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இது நிறைய இருக்கும்போது நிறைய வந்து சென்சரி இஷ்யூஸும் இருக்கும், அவங்களுக்கு பிஹேவியர் இஷ்யூஸும் இருக்கும். ஸோ வந்து அவங்க உட்கார்றதுங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஆனா வந்து நிறைய நம்ம வந்து இந்த டீம் ஒர்க்கா நிறைய ஆக்குபேஷன் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி எல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க வந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ், ADHD ஃபீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பையனுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி மூலமா அவனோட இந்த சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி எல்லாமே ரெடியூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பிஹேவியர் தெரப்பி மூலமா பையனோட பிஹேவியர் இஷ்யூஸ், அப்புறம் இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, இந்த மூளை வளர்ச்சி குறைபாடுக்காக வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. அவனோட அட்டென்ஷன், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ அதெல்லாமே வந்து கிராஜுவலாக வந்து மாடரேட் லெவல்ல இருந்து வந்து மைல்ட் லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ அப்படியே கிராஜுவலாக வந்து கொடுக்க ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக வந்து குழந்தை வந்து தெரப்பிக்கு வந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது மைல்டு கேட்டகரியிலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு வரோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 100% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியாதுனாலும் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு 80 to 90% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். ஆனால் வந்து இது வந்து நம்ம ஏர்லியாக வந்து தெரப்பி வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். 2 இயர்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும், இன்னும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸ்கூலுக்கு போகிறதுலையும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸ்கூலில் போய் நல்லா எல்லா ஆக்டிவிட்டீஸும், அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செய்ய முடியும். ஸோ இந்த பையனுக்கு வந்து இந்த அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அடுத்ததான் வந்து நாங்கள் ஸ்பீச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமும் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து வேர்ட்ஸ் எதுவுமே வந்து பேச மாட்டான். இப்போ வந்து நல்லா வந்து சென்டென்ஸில் வந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் வந்து தெரப்பி அட்டென்ட் பண்ண வந்து இன்னும் நல்லா வந்து கான்வர்சேஷனாக பேசுறதுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வரும். ஸோ இப்போ வந்து நார்மல் ஸ்கூல்லையும் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ஷேடோ டீச்சரோட ஹெல்ப்போட. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் வந்து எவ்வளோ ஏர்லியாக வந்து நீங்கள் வந்து தெரப்பி கொடுக்குறீங்களோ அதுவும் வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான தெரப்பி செட்டப்பில் வந்து கொடுக்கணும். சும்மா வந்து நீங்கள் வந்து இப்போ கொண்டு போய் விட்டுட்டு வரீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல, இம்ப்ரூவ்மெண்ட்டே வரலை, அதே லெவலில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் போகிறது வந்து வேஸ்ட்டு. ஸோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருதா அப்படின்னு பார்த்துட்டு வரலைன்னா வந்து எந்த செட்டப் வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் குழந்தைய வந்து ஏர்லியாக வந்து கொண்டு போய் விடணும்.
அப்பதான் வந்து ஃபாஸ்டர் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும்.